நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. கரூர் வேலுச்சாமிபுரத்தில் தாவேக தலைவர் விஜய் கலந்து கொண்ட பிரச்சார கூட்டத்தில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் பல்வேறு சந்தேகங்கள் எழுப்பப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் கரூரில் விஜய் பிரச்சாரத்தின் போது ஆம்புலன்ஸ் வந்தது ஏன், மின்சாரம் அங்கு நிறுத்தப்பட்டதா, அங்கு என்ன நடந்தது என்பது குறித்து அமுதா IAS, ADGP டேவிட்சன் தேவாசிர்வாதம், சுகாதாரத்துறை செயலாளர் செந்தில்குமார் உள்ளிட்டோர் செய்தியாளர்களை சந்தித்து வீடியோ வெளியிட்டு நேரம் வாரியாக விளக்கமளித்துள்ளனர். வேண்டுமென்றே குறுகலான வேலுசாமிபுரம் பகுதியை காவல்துறையினர் ஒதுக்கியதாக தாவேகாவினர் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து வரும் நிலையில் அது குறித்து விளக்கமளித்துள்ள அமுதா IAS, தாவேகாவினர் முதலில் கேட்ட இடத்தில் அமராவதி ஆற்று பாலமும் பெட்ரோல் பங்கும் உள்ளது. இரண்டாவதாக உழவர் சந்தை இடத்தை கேட்டார்கள். அந்த இடத்தில் 5000 பேர்தான் திரள முடியும் என்பதால் வேலுச்சாமிபுரம் கொடுக்கப்பட்டது என்று கூறி அது குறித்து வீடியோவில் விளக்கமளித்தார். நிறைய क्वेश्चंस ரைஸ் பண்ணிருக்காங்கன்னு சொன்னேன் நான். சோ ஒரு क्वेश्चனா நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து கொடுக்கப்பட்ட இடம் வந்து வேலுசாமிபுரம் இந்த பிளேஸை வந்து காவல்துறை ஒதுக்கி இருக்காங்க. அது வந்து அவங்க கேட்ட இடத்துக்கு மாறாக வேற இடம் ஒதுக்கியிருக்காங்கன்னு சொல்லி அந்த இஷ்யூஸ் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து அவங்க ஃபர்ஸ்ட் லெட்டர் கொடுத்தபோது வந்து 7 லொகேஷன்ஸ் சூஸ் பண்ணியிருந்தேன். இதில் 7 லொகேஷன்ஸ் கொடுங்க, 27th அன்னைக்கு எங்களுக்கு மீட்டிங் இருக்குன்னு ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ போலீஸும் அவங்களும் கலந்து ஆலோசனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் 0 இன் பண்ணி 25th அன்னைக்கு ஒரு லொகேஷன் ஒரு பிளேஸ் கொடுத்துருந்தாங்க. 25ஆம் தேதி கொடுத்த லொகேஷன் வந்து அதே தேதியில் லீடர் ஆஃப் த ஆப்போசிஷன் அங்கே கரூரில் ஒரு இதே வேலுசாமிபுரத்தில் மீட்டிங் நடத்தியிருக்காங்க. ஸோ அந்த பிளேஸில் வந்து எந்த சிரமமும் இல்லாமல் ஒரு 10,000 to 15,000 பேர் வந்து கஷ்டப்படாமல் அந்த மீட்டிங்கை அட்டன் பண்ண முடிஞ்சதுன்னு அவங்க வந்து 26th அன்னைக்கு எங்களுக்கு இந்த லொகேஷன் கொடுங்க அப்படின்னு லெட்டர் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த கட்சி சார்பாக காவல்துறைக்கு 26ஆம் தேதி வேலுசாமிபுரத்தில் எங்களுக்கு அந்த லொகேஷன் கொடுங்கன்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல சூஸ் பண்ண இடம் அவங்க கேட்ட இடம் வந்து ஒரு ரவுண்டானா கேட்டிருந்தாங்க, லைட் ஹவுஸ் ரவுண்டானான்னு சொல்லிட்டு. அங்கே வந்து பக்கத்தில் பாரத் பெட்ரோலியம் பங்க் இருந்தது, பிளஸ் வந்து நம்மளுடைய கெனால் ஒன்று ஓடிட்டு இருக்கு, நீங்கள் பார்த்துட்டு ரவுண்ட் பண்ணி காட்டின இடம், அந்த அமராவதி பாலம் இருந்தது. ஸோ அங்கே வாட்டர் பாடி இருக்கு, இன்கேஸ் கூட்ட நெரிசல் ஆச்சுன்னு சொன்னால் ஏதாவது அசம்பாவிதம் நடக்க வாய்ப்பு இருக்குன்றதுக்காக தான் அந்த இடம் சூஸ் பண்ணி அவங்க போலீஸ் சைடில் தரல. அடுத்த சாய்ஸ் கொடுத்தது வந்து உழவர் சந்தைன்னு கொடுத்துருந்தாங்க. இதுதான் உழவர் சந்தை. இது ஒரு முனிசிபல் ரோடு. அப்ராக்சிமேட் வித் வந்து ஐ திங்க் 30 to 40 feet இருக்குன்னு நினைக்கிறேன். 30 to 40 feet அப்ராக்சிமேட் அது இருக்கும். ஸோ இது வித்து வந்து கீழே பார்த்தீங்கன்னா அதுதான் நம்ம இப்போ கொடுத்த நேஷனல் ஹைவேஸோட லொக்கேஷன். அது வந்து பார்த்தீங்கன்னா 60 feet மேலே வித்து இருக்கும். ரெண்டு சைட்லையும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த லொக்கேஷன் வந்து ஃபைனலாக வந்து அக்ரி பண்ணி இந்த லொக்கேஷன் வந்து அவங்களுக்கு அலாட் பண்ணப்பட்டது. கூட்டத்துக்கு எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகம் வந்துட்டாங்க, இதை வந்து முன்கூட்டியே கணிக்க முடியவில்லையா அப்படின்ற இன்னொரு கொஸ்டின் வச்சுட்டு இருக்காங்க. அவங்க லெட்டர் கொடுத்தப்பே பார்த்தீங்கன்னா லெட்டர் கொஞ்சம் போடுங்க. இந்த லெட்டர்ல பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் கூட்டம் ஆர்கனைஸ் பண்றவங்க தோராயமா எத்தனை பேர் வருவாங்கன்னு சொல்லி ரிக்வஸ்ட் கொடுப்பாங்க. அந்த ரிக்வஸ்ட் வச்சு தான் வந்து எவ்வளவு போலீஸ் ஸ்ட்ரென்த் எல்லாம் தேவைப்படும் நம்ம முடிவு பண்ண முடியும். ஸோ அதுல லெட்டர்ல பார்த்தீங்கன்னா 10,000 பேர் வருவாங்க, ஸ்டாப் 10,000 பேர் கலந்து கொள்வாங்கன்னு சொல்லி அவங்க ரிக்வஸ்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த 10,000 பேர் வருவாங்கன்னு தான் வந்து அவங்களுடைய இது இருந்தது. பட் ஏற்கனவே வந்து அந்த கட்சி தலைவருடைய கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் திருச்சியில் நடந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்ற கூட்டத்தில் ஜாஸ்தி வரும்ன்றதுக்காக போலீஸ் மேலும் பிரச்சாரத்திற்கு 10,000 பேர் வருவார்கள் என தாவேகாவினர் குறிப்பிட்டு இருந்ததாகவும் அவர்கள் கூறியதை விட போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டதாகவும் அமுதா IAS குறிப்பிட்டிருக்கிறார். எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகம் வந்துட்டாங்க, இதை வந்து முன்கூட்டியே கணிக்க முடியவில்லையா அப்படின்ற இன்னொரு கொஸ்டின் வச்சுட்டு இருக்காங்க. அவங்க லெட்டர் கொடுத்தப்பே பார்த்தீங்கன்னா லெட்டர் கொஞ்சம் போடுங்க. இந்த லெட்டர்ல பாத்தீங்கன்னா
எல்லாருக்கும் தெரியும் கூட்டம் ஆர்கனைஸ் பண்றவங்க தோராயமா எத்தனை பேர் வருவாங்கன்னு சொல்லி ரிக்வஸ்ட் கொடுப்பாங்க. அந்த ரிக்வஸ்ட் வச்சு தான் வந்து எவ்வளவு போலீஸ் ஸ்ட்ரென்த் எல்லாம் தேவைப்படும் நம்ம முடிவு பண்ண முடியும். ஸோ அதுல லெட்டர்ல பாத்தீங்கன்னா 10,000 பேர் வருவாங்க, ஸ்டாப் 10,000 பேர் கலந்து கொள்வாங்கன்னு சொல்லி அவங்க ரிக்வஸ்ட் கொடுத்திருந்தாங்க. ஸோ இந்த 10,000 பேர் வருவாங்கன்னு தான் வந்து அவங்களுடைய இது இருந்தது. பட் ஏற்கனவே வந்து அந்த கட்சி தலைவருடைய கூட்டத்தில் பாத்தீங்கன்னா நாகப்பட்டினம் திருச்சியில் நடந்த கூட்டத்தில் பாத்தீங்கன்னா அவங்க சொல்ற கூட்டத்தில் ஜாஸ்தி வரும்ன்றதுக்காக போலீஸ் ஆன்டிசிபேட் பண்ணி ஒரு 20,000 பேர்கிட்ட வருவாங்க அப்படின்னு அவங்க அவங்களோட சோர்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் பிளஸ் பாஸ்ட் இதை வச்சு ட்ராக்கை வச்சு அவங்க ப்ரிப்பேர் பண்ணது வந்து 20,000 பேருக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த போலீஸோட பந்தோபஸ்து வந்து ஐ திங்க் ஏடிஜி கேட்டல் வாட்ஸ் நாம்ஸ் என்னன்னு சொல்லுங்க. ஒரு போலீஸ் பர்சன் வில் ஹேண்டில் ஒரு 50 பேரை ஹேண்டில் பண்ணுவார், அந்த ஸ்கேலில் கொடுக்கறது வழக்கம். இங்கே வந்து ஒரு போலீஸ் பர்சன் ஒரு 20 பேரை ஹேண்டில் பண்ணுற ஸ்கேலில் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 50 பேருக்கு ஒரு போலீஸ்காரங்க தான் நார்மல் அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் ரேஷியோ அலோகேஷன் ரேஷியோ. இது மாதிரி ஹை ரிஸ்க் க்ரௌடுக்கு ஜெனரல் க்ரௌடுக்கு இவ்வளவு போட மாட்டோம். பட் இது மாதிரி ஹை ரிஸ்க் க்ரௌடு ரொம்ப எந்தூசியஸ்ட் வர க்ரௌடுக்கு வந்து இது மாதிரி போடக்கூடிய ஸ்கேல் இருக்கு. ஸோ இந்த கேஸில் வந்து 20 பேருக்கு ஒன்றா கொடுத்துருக்காங்க. ஸோ 10,000 பேருக்கு 500 பேர்கிட்ட அவங்க போலீஸ்மென் டிப்ளாய் பண்ணியிருக்காங்க ஃபார் மேனேஜிங் த க்ரௌட். தாவேக கூட்டத்தில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாக கூறுகிறார்கள். தாவேகாவினர் அங்கே இருந்த ஜென்செட் கொட்டகைக்குள் புகுந்தனர். அப்போது அசம்பாவிதம் ஏற்படாமல் இருக்க அமைப்பாளர்களே ஜெனரேட்டரை ஆஃப் செய்ததால் போக்கஸ் லைட் ஆஃப் ஆனது. அந்த இடத்தை தவிர மற்ற இடங்களில் லைட் எரிவதை பாருங்கள். எனவே விஜய் பேசும்போது மின் இணைப்பும் துண்டிக்கப்படவில்லை என பதில் அளிக்கப்பட்டுள்ளது. இதுவும் வந்து ஒரு கேள்வி வச்சிட்டு இருக்காங்க, பரப்புரையும் போது வந்து மின்சார தடை ஏற்பட்டதான்னு சொல்லிட்டு. இதுக்கான விளக்கம் வந்து பாத்தீங்கன்னா கரூர்ல உள்ள நம்மளுடைய டான்ஜெட்கோட சிஇஓ அன்னைக்கு கொடுத்திருந்தாங்க. ஏடிஜிபி சார் கூட ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தும் போது அவங்களே கொடுத்திருக்காங்க, அதை நீங்க பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து இபி சைடில் வந்து பவர் கட் பண்ணவே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. பட் நீங்கள் வீடியோ கிளியராக பார்த்தீங்கன்னா எப்போ எந்த ஸ்டேஜில் வந்து அங்கே ஒரு குறிப்பிட்ட லொக்கேஷனில் வந்து அந்த ஃபோக்கஸ் லைட் ஆஃப் ஆகுறது தெரியும் உங்களுக்கு. அதேபோல் ஆம்புலன்ஸ் நுழைந்தது குறித்து கேட்டிருக்கிறார்கள். தாவேக சார்பில் 7 ஆம்புலன்ஸ்கள் இருந்தன. 108 ஆம்புலன்ஸ் 6 இருந்தது. இரவோடு இரவாக பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது குறித்தும் சந்தேகம் எழுப்புகிறார்கள். இது குறித்து அளிக்கப்பட்ட விளக்கத்தில் மக்கள் உறவினர்களின் உயிர்களை இழந்து பாதிக்கப்பட்டுள்ளனர். அதனால் உடல் கிடைப்பதிலும் அவர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்ற நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் பல்வேறு அரசு மருத்துவமனை மருத்துவர்களை வைத்து விரைந்து பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது என செந்தில்குமார் தெரிவித்தார். இஷ்யூ ரைஸ் பண்றாங்க. ஆம்புலன்ஸ் வந்து நிறைய ஆம்புலன்ஸ் எப்படி வந்தது, ஆம்புலன்ஸ் வந்து இந்த பரப்புரை நடந்தப்போ எப்படி அடிக்கடி வந்தன அப்படின்றது ஹெல்த் செக்ரட்டரி சார் இருக்காரு, அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் என்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆம்புலன்ஸ் பொறுத்தவரையிலும் 108 ஆம்புலன்ஸ் வந்து அனைத்து மாவட்டங்களிலும் இருக்குது. கரூரில் பார்த்தோம்னா மொத்தம் 19 இருக்கு. பட் இந்த இன்சிடென்ட் நடந்த இடத்த சுற்றி பார்த்தோம்னா 3 இடங்கள்ல நியரஸ்ட் ஆம்புலன்ஸ் இருந்தது. அதை தவிர கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இன்னும் ஒரு 3 ஆம்புலன்ஸ். இது மட்டும் இந்த 6 ஆம்புலன்ஸ் தான் நியர்பை. ஒன்று 108ல் இருந்தது, ஒன்று ஃபயர் ஸ்டேஷன், இன்னொன்று கரூர் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில், இன்னொன்று தாந்தோன்றிமலை. அது தவிர இந்த கே பரமத்தி, மண்மங்கலம், உப்பிடாமங்கலம் அங்கே இருந்தது. ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து நம்ம ஒரு காமன் கால் சென்டர் இருக்கு 108 இங்கே சென்னையில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் கால் வந்தது 7:14 ஸோ அது வந்து 7:20 அங்கே ஆம்புலன்ஸ் போயிருக்கு. ரெண்டாவது கால் 7:15, அது 7:23 அங்கே போயிருக்கு. அவங்க தான் வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க இங்கே நிறையா மல்டிபிள் கேஷுவாலிட்டி, ஸ்பாட் டெத் அண்ட் கிரிட்டிக்கல் கேசஸ். ஸோ அதுக்கு பின்னாடி நம்ம வந்து அனைத்து மாவட்டங்கள்ல இருந்தும் நம்ம 108 மற்றும் இதர இதை வந்து ஆக்டிவேட் பண்றாங்க. அதுக்கு ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோகால் இருக்கு, அதுபடி ஆக்டிவேட் பண்றாங்க. பட் ஆனால் அங்க நம்ம இந்த விஷுவல்ஸ்ல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் 2 ஆம்புலன்ஸ் வந்து அவங்களுடைய ஐ திங்க் ஏற்பாட்டு அந்த கட்சியின் சார்பாக 2 ஆம்புலன்ஸ் அந்த வெஹிக்கிள் கூட வருது. பிளஸ் 5 வெஹிக்கிள் அந்த கட்சி ஏற்பாடு பண்ணியிருக்கு. ஸோ அதுதான் வந்து அந்த இனிஷியலா அந்த கூட்டத்துக்குள்ள வருது. இந்த நம்ம இதை பொறுத்தவரையிலும் 108 பொறுத்தவரையிலும் 7, 14, 15, 16 பட் மொத்தமா 6 ஆம்புலன்ஸ் நம்மளுடைய 108. பட் ஆனா அங்க எவாக்குவேட் பண்ணது பார்த்தோம்னா மோர் தென் நியர்லி 50 ஆம்புலன்சஸ். அதுல அதனுடைய பிரேக்கப் ஸ்டடி பண்ணி பார்த்ததுல
7 வந்து அந்த கட்சியின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்ட ஆம்புலன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. 6 வந்து நம்ம 108. மீதி வந்து இந்த இன்சிடென்ட் நடந்த பின்னாடி அங்க போலீஸ்ல இருந்து மைக்ல லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் கால் பண்ணி அங்க இருக்கிற பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அலர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல இருந்து 33 ஆம்புலன்ஸ் வந்து யூஸ் ஆயிருந்திருக்கு. ஸோ நம்மளுடைய 108ல இமீடியட்டா யூஸ் ஆனது 6 ஆம்புலன்ஸ், மீதி வந்து பிரைவேட் ஆம்புலன்ஸ். மற்றபடி தோ நியரஸ்ட் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தெல்லாம் மொபிலைஸ் பண்ணாலும் இந்த எவாக்குவேஷனுக்கு யூஸ் ஆனது இந்த ஆம்புலன்ஸ் தான். மேலும் அமுதா IAS பேசுகையில், நடந்த இடத்தில் நிறைய பேர் மயங்கி விழுகிறார்கள் என்றவுடன் உடனே போலீசார் வாக்கி டாக்கி மூலம் ஆம்புலன்ஸ்களுக்கு தகவல் கொடுத்து அவற்றை வரவழைத்துள்ளனர். இரவு 7:17 முதல் 9:45 மணி வரை மீட்பு பணி நடந்தது என தெரிவித்தார். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.